ஹாய் மக்களே வணக்கம். கோவா ட்ரிப்போடைய 3 டே இது. நான் கோவா ட்ரிப் பிளான் பண்ணதுலேருந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நெறைய வீடியோஸ் பார்த்தேன். ஆனா, எந்த வீடியோலுமே இவ்ளோ டீட்டெயிலா எனக்கு சொல்லவே இல்ல. அதனால தானோ என்னவோ நாங்க நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணோம் இந்த ட்ரிப்ல. இது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னா எதையுமே மிஸ் பண்ணாம இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். அதுவும் பர்ட்டிகுலரா கோவால நீங்க வாட்டர் கேம்ஸ்க்கு பிளான் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவ ஃபுல்லாவே பாருங்க. வாட்டர் கேம்ஸ்க்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னா, ஒரு ஃபுல் டே நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். மத்த எந்த ஆக்டிவிட்டியும் அந்த டேல நீங்க பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எங்க போய் உங்களுக்கு புக் பண்ணணும்னு தெரியலனா, நீங்க தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல்ல கேட்டு பாருங்க. அல்லது நெறைய ஏஜென்சி வந்து ஷாப்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க கிட்டயும் நீங்க கேட்டு பார்க்கலாம். அவங்க கிட்ட நீங்க ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய பைசாவ நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க கிட்ட பே பண்ணணும். இந்த வாட்டர் கேம்ஸ்க்கு நாங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல வந்து முடிச்சிருந்தோம். அது என்ன என்ன ரேட்டுங்கிறத நான் அந்த வீடியோவோட கடைசில சொல்றேன். இப்போதைக்கு நாங்க வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம். பஸ் வந்து எங்கள பிக்கப் பண்ணி ஒரு போட் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு வந்து கூட்டிட்டு வந்துருச்சு. இந்த போட்ல தான் நாங்க இப்போ வந்து போக போறோம். என்ட்ரி ஆன உடனேயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொல்ற விஷயம் சேஃப்டிக்காக அந்த லைஃப் ஜாக்கெட்ட வந்து போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஈவன் கிட்ஸா இருந்தாலுமே நீங்க கண்டிப்பா லைஃப் ஜாக்கெட் வேர் பண்ணி தான் ஆகணும். பட் என்னோட பர்சனல் சாய்ஸ் என்னன்னா, கை குழந்தையோ அல்லது ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் குழந்தைங்களோ இருக்கவங்க, தயவு செஞ்சு ரூம்லயே ஸ்டே பண்ணிறது நல்லது. இந்த ட்ரிப்புக்கு வந்து யாரு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களோ, அவங்கள மட்டும் அனுப்பிச்சு வச்சுட்டு, நீங்க அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரு. எங்க கேங்லேருந்து ஒருத்தவங்க குழந்தைய கூட்டு வந்து ரொம்பவே அவஸ்தைப்பட்டாங்க. இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இத பத்தின எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு இல்ல. எந்த வீடியோலயுமே இதெல்லாம் சொல்லவே இல்ல கிளியரா. அதனால நாங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னென்ன கஷ்டப்பட்டோங்கிறத ஒன் பை ஒன்னா நான் இந்த வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு நாங்க வந்து செட்டில் ஆயிட்டோம். எங்களோட இந்த டே ரொம்ப ஹாப்பியா ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா எண்டிங் பார்த்தீங்கன்னா, அழுது புரண்டு பயங்கர கண்ணீரும் கம்பளையுமா தான் முடிஞ்சுது. அது என்னாச்சுங்கிறத நான் சொல்றேன். இப்போதைக்கு நாங்க போட்ல வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ட்ரி ஆகும்போதே, அங்க போட்ல ஏறதுக்கு முன்னாடியே மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்ட நீங்க அங்க பே பண்ற மாரி இருக்கும். பே பண்ணதுக்கு அப்புறமா, உங்களுக்கு அவங்க கையில வந்து ஒரு ஸ்டிக்கர் மாரி ஒண்ணு வந்து ஒட்டுவாங்க. அதுல தான் வந்து உங்களோட நம்பர் இருக்கும். அதுல வந்து நீங்க யாரு கேம் ப்ளே பண்ண போறாங்க, இல்ல யார் வந்து சும்மா வராங்க கூட. இப்ப என் பொண்ணு, நான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சும்மா வரோம். எங்களுக்கு வந்து வெறும் ஃபுட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால அதுக்கேத்த மாதிரி அவங்களுடைய லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு இனிஷியல் வந்து அவங்க எழுதிக்கிறாங்க. ப்ளே பண்ணக்கூடியவங்களுக்கு தனியா எழுதிக்கிறாங்க. ஸோ டோட்டலா வந்து இந்த பேக்கேஜ்ல 5 கேம்ஸ் தான் நம்ம விளையாட போறோம். 5 கேம்ஸுமே சூப்பர் ஒர்த்தான கேம்ஸ் தான். அதுல எந்த குறையும் நான் சொல்லவே மாட்டேன். நீங்க வாட்டர் கேம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஒரு ஃபுல் டே அதாவது மார்னிங் 8:00க்கோ இல்ல 7:00க்கோ உங்கள பிக்கப் பண்றாங்கன்னா, டில் ஈவினிங் 8:00 வரைக்கும் நீங்க இந்த போட்ல தான் இருக்கணும். இதுதான் உங்களோட பிளேஸு. இங்கேயே தான் நம்ம இருக்க போறோம். ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டான ஒரு ரெஸ்ட் ரூமா இருக்கும். பயங்கர ஸ்மெல் இருக்கும். அங்க உட்காரவே முடியாது. எங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது ஆக்சுவலி. நாங்க நெனச்சோம் எங்கள போட்ல கூட்டு போய் அந்த கேம் இருக்க இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நம்ம அங்க வந்து கேம் விளையாட போறோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நாங்க கிளியரா சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஃபுல் டே நம்ம இந்த போட்ல தான் இருக்க போறோம். ஓகே. இப்ப இந்த போட்ல இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் இவரு. இவரு தான் வந்து மெயின் பெர்சன். இவருக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எல்லாமே தெரியும். அவர் தான் வந்து நம்பர்ஸ் போட்டுட்டுருக்காரு. இந்த நம்பர் வந்து கையில ஏன் பென்ல எழுதுறாங்கனாக்கா, ஸ்கூபா டைவிங் போகும்போது உங்கள அவங்களே ஒரு பெர்சன் வச்சு வீடியோ ஒண்ணு எடுப்பாங்க. அந்த வீடியோவ அவங்க அப்லோட் பண்ணுவாங்க ஒரு வெப்சைட்ல. அந்த அப்லோட் பண்ணக்கூடிய இதுல வந்து உங்களோட வீடியோ எதுங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் அந்த நம்பர். ஓகே. நம்ம ஏறி செட்டில் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நோட் பேட்ல நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி வாங்கிப்பாங்க. நம்மளோட நேமு, மொபைல் நம்பரு, நம்மளோட கையில இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே வந்து எழுதி வாங்கிப்பாங்க. இது ஏன் தெரியல. மேபி ஏதாவது எமர்ஜென்சியால அந்த மாரி இருக்கலாம். இந்த சீரியல் நம்பர்ல நம்ம நம்பர் எங்க இருக்குதோ, அங்க தான் நம்மளோட நேம் எழுதணும். கிட்ஸ கூட்டிட்டு போறவங்க கண்டிப்பா ஸ்நாக்ஸ் நெறைய வாங்கிட்டு போங்க. ஏன்னா, ஒரு ஃபுல் டே ஃபுல்லா இந்த போட் வந்து வெறும் நடுக்கடல்ல மட்டும் தான் இருக்க போது. எங்கேயும் இறங்கி நம்ம எதுவும் வாங்க போறதில்ல. அவங்களே நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்ன்ற பேர்ல ஒரு பப்ஸ் ஒண்ணு குடுக்குறாங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு செகண்ட் டைம் கேட்டாலும் குடுப்பாங்க. இது கூட சேர்த்து ஏதோ ஒரு ஃபேண்டா பாட்டிலோ, ஸ்ப்ரைட்டோ அந்த மாரி ஏதோ ஒண்ணு குடுக்குறாங்க. வாமிட்டிங் சென்சேஷன் இந்த போட்ல ரொம்ப அதிகமா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். வாமிட்டே இருக்காதவங்க கூட இது வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால த்ரூ அவுட் டே கண்டிப்பா எல்லாருக்குமே வாமிட் வந்துரும். ஓகே. ஸோ, அதனால வந்து நெறைய ஸ்நாக்ஸ் நீங்க வாங்கிட்டு போயிடுங்க. ஸ்நாக்ஸ் இல்லாம போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். குழந்தைங்கள வச்சு அங்க சமாளிக்கவே முடியாது. இப்போ வந்து நாங்க பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறமா, அவரு வந்து எங்களுக்கு சிம்பல்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்ட்டு பாருங்க. पहला साइन है ओके, ये क्वेश्चन है और आंसर भी है। हर एक के साथ एक एक डैश जो रहेगा, बार बार आपको ऐसे पानी में पूछेगा आई यू ओके। इफ यू आर ओके यू हैव टू सेम वे रिप्लाई दैट यस आई एम ओके। एनी प्रॉब्लम शो दैट प्रॉब्लम स्टिकर। सपोज आपको कान में प्रॉब्लम है तो कान दिखाना है। सॉरी सर, if you अरे इंग्लिश आई एम टेलिंग सर, स्टिल you are not getting sign problem। suppose you have problem to signal them I have problem in my ear, mask, माउथ, जहाँ पे भी आपको प्रॉब्लम है ड्राइवर को बताओ, वो सॉल्व करेंगे। दिस इज टू गो अप,
This is to go down. Okay? Tell me once, what is this? Okay. This? Not okay. Up, down. Good. Then knee. இப்போ இவர் சொல்லிக் குடுத்துட்டுருக்க எல்லா சயின்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஸ்கியூபா டைவிங்காக தான். ஸ்கியூபா டைவிங் போம்போது நம்மளுக்கு ஒரு வேளை ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா, என்னென்னலாம் சயின்ஸ் வந்து நம்ம பண்ணி அவங்களுக்கு நம்ம அலர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி, ஸ்நாக்ஸ் கண்டிப்பா நீங்க மறக்காம எடுத்துட்டு போணும். செகண்ட் விஷயம், ஒரு ஜிப்லாக் உள்ள கவர். அந்த கவருக்குள்ள வந்து தண்ணி வந்து உள்ள போகவே கூடாது. அந்த மாதிரியான கவர் 1 இல்ல 2 இல்ல ஒரு 3 கவர் கொண்டு போங்க. அந்த கவருக்கு உள்ள போட்டு உங்களோட மொபைல ரொம்ப சேஃப்டியா வச்சுக்கோங்க. ஏன்னா, எங்க கூட வந்தவங்க நெறைய பேரோட மொபைல் வந்து சும்மா வேஸ்ட் ஆயி போய் ஐஃபோன் எல்லாம் சர்வீஸ் குடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி பேக்குமே வந்து தண்ணி இழுக்காத பேக்கா பார்த்து கொண்டு போங்க. ஏன்னா, எல்லாருமே ஸ்கியூபா டைவிங் குதிச்சுட்டு உள்ள வரும்போது, படகுல வந்து நம்மளோட கணுக்கால் முழுகுற அளவுக்கு கண்டிப்பா தண்ணி நிக்கும். அந்த டைம் நீங்க பேக்க கீழயும் வைக்க முடியாது, சீட்லயும் வைக்க முடியாது, எங்கேயும் வைக்க முடியாது. அதனால வந்து பேக் உள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் நாசமாயிரும். அதனால கண்டிப்பா வந்து தண்ணி இழுக்காத பேக்கா கொண்டு போங்க. இன்னொரு விஷயம், இந்த டேக்கு நீங்க பிளான் பண்ணும்போதே, தயவு செஞ்சு ஒரு பெர்சனும் 3 ட்ரெஸ் கொண்டு போங்க. மஸ்ட் நீங்க 3 ட்ரெஸ் கொண்டு போயே ஆகணும். அதுல ஒரு ட்ரெஸ் நீங்க ஸ்கியூபா டைவிங் போயிட்டு வந்ததுமே வேஸ்ட் ஆயிரும். ஃபுல்லா ஈரமாயிரும். செகண்ட் நீங்க நெறைய மிச்சம் இருக்கக்கூடிய 4 கேம் விளையாடும்போது வேஸ்ட் ஆயிரும். லாஸ்ட் நீங்க ஈவினிங் லேட் நைட் அந்த சில்லுன்னு இருக்கும். அந்த கடலோட காத்து. அந்த டைம்ல நீங்க வரும்போது காஞ்ச ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. இல்லனாக்கா ரொம்ப கஷ்டம். நம்மளால சர்வே பண்ணவே முடியாது. அவ்ளோ குளிர ஆரம்பிச்சுரும். இப்ப வந்து என் பையனும், என் ஹஸ்பண்டும் ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருந்தாங்க ஸ்கியூபா டைவிங்க்கு. அதனால அவங்க 2 பேருக்குமே வந்து ரென்டல் ட்ரெஸ் வாங்கி குடுத்தேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரென்டல் ட்ரெஸ் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம தலைய முங்கி ஸ்விம்மிங் பூல்ல நம்ம பார்ப்போம்ல உள்ள, அந்த மாதிரி பார்த்தாலே ஃபிஷ் தெரியும். இதுக்காக தேவையில்லாம மீன் ஸ்க்ராட்ச் பண்ணிடும். நீங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டா தான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேல் பண்ணாங்க. அது அவங்களோட மார்க்கெட்டிங் திறமை. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனல் சாய்ஸ் இந்த யூனிஃபார்ம் தேவையில்ல. இந்த யூனிஃபார்மோடைய ரென்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஈச் 500 ரூப்பீஸ் நான் பே பண்ணேன். அதே மாதிரி அந்த கண்ணாடிக்கும், தலையில போட்டுக்கிற கேப்புக்குமே கூட நான் எக்ஸ்ட்ரா 100 பே பண்ணேன். அது வந்து மஸ்ட்டு. கண்ணாடி வந்து போட்டு தான் ஆகணும். அது வேற வழி கிடையாது. அதனால நீங்க அத வாங்கிக்கலாம். ஆனா யூனிஃபார்ம் வந்து தவிர்த்துறது நல்லது. இப்ப வந்து என் பையன் வந்து ரெடியாகி வந்துட்டான். அவனோட இடுப்புல வந்து ஒரு கல்லு மாதிரி வெயிட்டான ஒரு விஷயத்த வந்து பெல்ட் மாரி கட்டி விட்டுருக்காங்க. ஸோ தட் அவங்க வந்து புல் பண்ணும்போது குழந்தை வந்து கீழ போறதுக்கு வந்து ஈஸியா இருக்கணுன்றதுக்காக அதெல்லாம் போட்டு விட்டாங்க. இப்ப செட்டப் எல்லாமே ரெடி. அவன் வந்து போறதுக்கு ரெடி ஆயிட்டான். அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் வந்து ரெடி ஆயிட்டாங்க. ஸ்கியூபா டைவிங்க பொறுத்தவரைக்கும் பயப்படாம ஒரு 4 டூ 5 செகண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க உள்ள போய் என்னதான் இருக்குன்றத பார்த்துருங்க. ஏன்னா, இதுக்காக தான் இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம். இப்ப சிலிண்டர் அந்த மாதிரியான செட்டப்லாம் பண்ணிட்டு, ஒருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஆளுங்க வந்து இவங்க தனியா குடுப்பாங்க. அதே மாதிரி கேமரா வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு தனியா ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு முடியலன்னா சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸ்கியூபா டைவிங் போம்போது மறக்காம பண்ணக்கூடிய ஒரு விஷயம், தயவு செஞ்சு உங்களோட கோல்டு ஜுவல்லோ அல்லது சில்வர் ஜுவல்லோ கண்டிப்பா அத ரூம்ல ஏதாவது லாக்கர் இருந்தா வச்சுட்டு போங்க. இல்ல பெட்டர் நீங்க கோவாக்கு போட்டு போகாம இருக்கிறது. ஏன்னா, இந்த ஸ்கியூபா டைவிங் அப்போ அது எப்படி தொலையுதுன்னே தெரியாது. ஆனா வந்து தொலைஞ்சிரும். என் ஹஸ்பண்ட் கையில போட்டிருந்த ரிங்கு நல்ல வேளை அது கோல்டு ரிங் கிடையாது. சில்வர் ரிங் தான். அது வந்து தண்ணீலயே உருவிக்கிட்டு போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து நம்ம இதுல ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ல இருக்கிறதுனால கையில இருக்கிறதெல்லாம் என்ன ஆகுது? கழுத்துல இருக்கிறது என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால தயவு செஞ்சு கோல்டு திங்ஸ் எதுவுமே நீங்க வேர் பண்ணி போகாதீங்க. அதே மாதிரி அவங்க குடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு சான்ஸ்லயே தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூபா டைவிங்க உள்ள போய் பார்க்க ட்ரை பண்ணுங்க. அ அப்புறமா நீங்க முடியாதுன்ற மாதிரி பண்ணீங்கன்னா, அவங்க வந்து மேல ஏத்தி விட்டுருவாங்க. சரி ஓகே இவரால முடியல, இவர மேல கூப்ட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு சிம்பிள் காமிச்சுருவாங்க அவங்க ஆளுக்கு. அவங்க ஆளுக்கு அந்த மாரி சொன்னாங்கன்னா, அவங்க வந்து மேல ஏந்திச்சு வந்துட சொல்லுவாங்க நம்மள. மேல ஏறதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த அந்த சிலிண்டரு, அந்த டேங்க்கு, அந்த ஆக்ஸிஜன் மாஸ்க்கு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு, நம்மள வெறுமனே அந்த யூனிஃபார்ம் அண்ட் மாஸ்க்கோடயே மட்டும் தான் அனுப்பிச்சு வைப்பாங்க. இப்ப வந்து என் பையன் போய்க்கிட்டு இருக்கான். இவங்க ஆக்சுவலி போயிருந்த அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அவங்க கேப்சர் பண்ண வீடியோவ எல்லாத்தையுமே வந்து ஒரு வெப்சைட்ல போட்டுருவாங்க. அதாவது இன்னைக்கு நீங்க போறீங்கன்னா, நாளைக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆயிடும். நீங்க பயப்பட தேவையில்ல. நம்மளோட வீடியோ மிஸ் ஆயிருமோ! நம்ம எடுக்க முடியாம போயிருமோ! தண்ணீல அ மொபைல் வந்து தண்ணீல பட்டுருமோ! அப்டின்ட்டு. இப்ப அவங்க எடுத்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். எவ்ளோ கிளியரா இருக்குதுன்னு பாருங்க.
பார்த்தீங்களா, என்னோட ஹஸ்பண்ட் எத்துணூண்டு ஆழத்திலேயே எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஒண்ணும் ஆழ்கடலுக்கு போய் அடி வரைக்கும்லாம் போய் தொட்டு வர தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம தலைய கீழ முங்கி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தாலே, இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதனால தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாம இத வந்து என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி எங்கள மாதிரி வெறும் ஃபுட்டுக்காக மட்டும் வந்திருக்கவங்களுக்கு, இவங்க ஸ்கூபா டைவிங் முடிக்கிற வரைக்கும், நம்பள ஒரு கயறு கட்டி கீழ வந்து நம்ம கடல்ல எறக்கி விட்டுருவாங்க. லைஃப் ஜாக்கெட்டோட சேர்த்து. வேணுன்றவங்க அதில வந்து நம்ம கடல்ல போய் குளிச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரீ தான். அவங்க நம்மள எதுவும் கைட் பண்ண மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க. இந்த ஸ்கூபா டைவிங்லயே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேல இந்த பிளேஸ்லயே இருப்போம். ஏன்னா, ஒருத்தர் ஒருத்தரா அந்த செட்டப்ப போட்டு, ட்ரெஸ்ஸ மாத்தி, அந்த ஆக்ஸிஜன் சிலிண்டர்லாம் வச்சு போயிட்டு வரதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிரும். லஞ்ச் டைமே ஆயிடும். அதனால வந்து நம்ம அது வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. அதனால ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனா, எனக்கு ஏனோ இறங்கவே பிடிக்கல. பிகாஸ் இங்க வந்து இவங்க படகுல யூஸ் பண்ற அந்த ரெஸ்ட் ரூமும், அவங்க அங்கேயே பக்கத்திலேயே குளிக்கிறதும் எனக்கு சுத்தமா செட் ஆகவே இல்ல. அதனால நான் இறங்கவே இல்ல. வெறும் வீடியோ மட்டும் எடுத்துட்டு இருந்தேன். என் பொண்ணு வந்து இப்ப வந்து போயிருக்கா. அவளுமே இத்துணூண்டு வயசுலயே கடல்ல போய் குளிச்சுட்டு வந்ததான ஒரு மெமரீஸ் தானே இது எல்லாமே. அதனால வந்து அனுப்பிச்சு வச்சிருந்தேன் நானு. அவங்க எல்லாருமே ரொம்ப நேரமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறக்காம ஒரு 3 டவலாச்சும் கண்டிப்பா கொண்டு போங்க. குழந்தைய கூட்டு போறவங்க கண்டிப்பா 3 டவல் கொண்டு போங்க. அதே மாதிரி கைக்குழந்தை இந்த மாரிலாம் கூட்டு போறவங்க, அ ஒரு பால் பவுடரோ அல்லது பேம்பர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போயிருங்க. எங்கேயுமே கிடைக்காது பாருங்க. நான் சுத்தி காட்டுறேன். இங்க நம்ம எங்க இறங்கி நம்ம எங்க கடையில போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இது கிட்டத்தட்ட. ஒரு நாள் ஃபுல்லா நம்ம எதுவுமே இல்லாம இருக்க போறோம். அதனால வந்து அதுக்கு தேவையானது எல்லாமே நீங்க ஞாபகமா எடுத்துக்கிறது நல்லது. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸா போறோம்னா, அது பிரச்சனையே கிடையாது. நம்ம எப்படியோ ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஆனா குழந்தைங்கள கூட்டு போம்போது ரொம்ப சேஃபா பண்ணுங்க. இது எதுவுமே எந்த வீடியோலயும் நம்ம யாருமே சொல்லவே இல்ல. அதனால நாங்க அப்படியே சும்மா கை வீசிட்டு போய் ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் மட்டும் வாங்குனோம். அதுவும் ஏதோ அதிசயமா நாங்களாவே சும்மா வாங்குனோம் பசங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிருக்கும். யாராவது ஏதாவது வீடியோல இது மாரி கிளியரா சொல்லியிருந்தீங்கனாக்கா, நாங்க கொஞ்சம் உஷாரா இருந்திருப்போம். இப்போ நம்ம பேமெண்ட் டீட்டெயில் பத்தி பார்த்துடலாம். வெறும் ஃபுட்டு மட்டும் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண நாங்க வந்து பெர் பெர்சனுக்கு வந்து ஒரு ₹800 நான் பே பண்ணியிருந்தேன். எனக்கும் என் பொண்ணுக்கும் சேர்த்து. அதே மாதிரி கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து 1500 வந்து பே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா அதோட பிரைஸ் வந்து நீங்க தனியா போய் கேட்டீங்கன்னாக்கா, 3000 பெர் ஹெட், 4000 பெர் ஹெட்ன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நெகோஷியேட் பண்றத வச்சு தான் இருக்கு. பயங்கரமா அடிச்சு பேசுங்க. அவங்க 5000 சொன்னாங்கன்னா, நீங்க ₹1000க்கு கேளுங்க. அதுதான் வந்து ஒர்த்து. இப்ப வந்து எல்லாருமே ஸ்கூபா டைவிங் முடிச்சுட்டு மேல ஏறி வந்துட்டாங்க. ஸோ இன்னொரு செட் ஆஃப் படகு வந்துருச்சு. அதாவது எங்களுக்கு அடுத்த படகு. இப்ப தான் வந்து இவங்க ரீச் ஆகுறாங்க. இவங்க இப்ப இங்க ஸ்கூபா டைவிங் பண்ண போறாங்க. அதனால எங்கள என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள இந்த படகுக்கு அனுப்பிச்சுட்டு, எங்கள அந்த படகுக்கு அனுப்பிச்சு மாத்திட்டு, எங்கள வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இப்போ ஆன் த வேல போம்போதே வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. சீரியஸ்லி நீங்க நம்பவே மாட்டீங்க. என் லைஃப்லயே சாப்பிட்ட ஒரு வொர்ஸ்ட்டான ஒரு ஃபுட்டுனா அது இதுதான். என்னால சாப்பிடவும் முடியல, சாப்பிடாம இருக்கவும் முடியல. நான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. வொர்ஸ்ட்டான ஃபுட் அது. அதனால முடிஞ்சா நீங்க லஞ்ச் கொண்டு போயிடுங்க. ஓகே நம்மளுக்கு லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா டைரக்ட்டா நம்மள கூட்டு போய் கரையில விட்டுருவாங்க. இந்த கரை தாங்க எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. பெஸ்ட்டான பீச் இது. இங்க நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, பனானா ரைடு, ஜெட் ஸ்கி ரைடு அண்ட் பம்பர் ரைடு. இது 3மே நம்ம இங்க தான் வந்து ப்ளே பண்ண போறோம். ஒரு ஒரு கேங்குக்கு ஒரு ஒரு படகு, ஒரு ஒரு குரூப் இருக்காங்க. அது நீங்க யூனிஃபார்ம் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நம்மளது எல்லாமே வந்து பால் பச்சை கலர்ல இருக்கிறதுனால நம்மளோட குரூப் இது. அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர்ல யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. அவங்கள வந்து தனியா ப்ளே பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கேங்கா வந்து செயல்படுது. இங்க வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய டிப்ஸ் என்னன்னா, எப்பவுமே ஏறும்போதே அவங்க வந்து நம்மகிட்ட நெகோஷியேட் பண்ணுவாங்க. எல்லா கேம்ஸ்லயுமே நெகோஷியேட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா ரைடு வேணுனா சொல்லுங்க சொல்லிட்டு. நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்த உடனேயுமே எக்ஸ்ட்ரா ரைடு போகவே போகாதீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ரைட வந்து பாருங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்த ஜெட் ஸ்கி, அது எவ்வளோ தூரம் போயிட்டு வராங்க. நம்ம நார்மல் பேக்கேஜ்ல எவ்வளோ தூரம் போறாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணா எவ்வளோ தூரம் போறாங்கன்ற மாரியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு நம்ம டபுள் டைமும் போற மாரி இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்டே பேமெண்ட் குடுத்து போயிட்டீங்கன்னா, அவங்க எடுத்த உடனே லாங் டிரைவ் போயிட்டு கூட்டு வந்து விட்டுட்டு அமௌண்ட் வாங்கிட்டு போயிருவாங்க. அப்ப நீங்க பேக்கேஜ்ல பே பண்ண அந்த இத வந்து நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. அதனால அத பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க கூட்டு போற வரைக்கும் கூட்டு போட்டும். அதுவரைக்கும் எவ்வளோ தூரம் போறாங்க என்னன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க செகண்ட் டைம் வந்து பே பண்ணி போங்க. இதுக்கு வந்து பெர் பெர்சனுக்கு வந்து 100ஓ, 200ஓ வந்து வாங்கியிருந்தாங்க. ஆ எக்ஸ்ட்ரா ரைடு வந்து போறதுக்கு ஜெட் ஸ்கி. இருக்கிறதுலயே வந்து செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜெட் ஸ்கி தான். ஏன்னா, என் ஹஸ்பண்டும் சரி, என் பையனும் சரி பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க இதுல. 2 பேருமே எக்ஸ்ட்ரா ரைடு வந்து போயிட்டு வந்தாங்க. பனானா ரைட்ல நீங்க போம்போதும் அதே மாதிரி பைசா கேட்பாங்க. பெர் ஹெட்டுக்கு வந்து ₹100 நீங்க பே பண்ணணும். அதே மாதிரி அந்த பம்பர் ரைட்லயும் வந்துட்டு நீங்க அவங்க ஒரு பர்ட்டிகுலர் தூரம் வரைக்கும் கூட்டு போவாங்க. அதுக்கப்புறமா போறது வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து ஐ திங்க் 200ன்னு நெனைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணிடணும். அதே மாதிரி பேராசீலிங்லயும் போகும்போது, நீங்க ஒரு
ஒரு டிப்புக்கும் இங்க வந்து பேராசைலிங் நடக்காது. இங்க முடிச்சுட்டு நம்ம திருப்பி படகுல நம்மள திருப்பி நடுக்கடலுக்கு கூட்டு போவாங்க. கூட்டு போய் அங்க தான் வந்து பேராசைலிங் நடக்கும். அதுக்குமே வந்து ஒரு டிப்புக்கும் வந்து ஒரு பைசா இருக்குது. நெகோஷியேட் பண்ணுவாங்க. பட் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னன்னா, தயவு செஞ்சு இந்த கேம் எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சுட்டு பீச்லேருந்து கிளம்புறது தான் நல்லது. ஏன்னா, பீச் வந்து ஆஃப்டர் 5:30க்கு மேல ரொம்ப அந்த அலைகள் எல்லாமே ரொம்ப அகோரமா இருக்கு. ரொம்ப அதிகமான அலைகள். படகுல நீங்க போகும்போது வொர்ஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நான் வீடியோவோட ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி அழுதுகிட்டே நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஏன்னா, எனக்கு நம்பிக்கையே இல்ல நான் உயிரோட வருவேன்னு சொல்லிட்டு. படகு வந்து அவ்வளோ தூரம் தூக்கி, தூக்கி, தூக்கி போடுது. அவங்க வந்துட்டு அவங்க சேஃபா டிரைவ் பண்றாங்க. மேபி அவங்களுக்கு வந்து அது பழக்கமா இருக்கலாம். ஆனா, நமக்கு அது போறவங்களுக்கு வந்து ரொம்ப, ரொம்ப வொர்ஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. அதனால தயவு செஞ்சு சீக்கிரமா முடிச்சுட்டு நீங்க கரை திரும்ப பாருங்க. கடல் வந்து ஆக்ரோஷமான அலைகள ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச்லயே முடிச்சு சீக்கிரமா வர்றது தான் வந்துட்டு தயவு செஞ்சு அத ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க அத மட்டும். பனானா ரைட்ல வந்து உங்கள தள்ளணும்னா, நீங்க தனியா பே பண்ணணும். பேக்கேஜ்ல தள்றது வராது. அதனால தனியா வந்து நீங்க பே பண்ணீங்கன்னா தள்ளி விடுவாங்க. அடுத்து வந்து பாராசெல்லிங் போட் வந்து நம்மளுக்கு ரெடியா இருக்குது. அதில போக வேண்டியதான். டிப்புக்கு தனியா பே பண்ணணும். ரொம்ப நேரம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா தனியா பே பண்ணணும். ஹைட் இன்னும் கொஞ்சம் எழுப்பணும்னாலும் பே பண்ணணும். இதில வந்து பாராசெல்லிங் போட்ல வெறும் பார்ட்டிசிபேட் பண்றவங்க மட்டும் தான் முடியும். நம்ம கூட வந்தவங்க யாரும் முடியாது. நம்மலாம் இந்த படகுலயே தான் இருப்போம். அதனால மொபைல் அவங்ககிட்ட குடுத்து அனுப்பிச்சு நீங்க வீடியோ எடுத்துக்கிறது பெட்டரு. இந்த இந்த வீடியோல நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிப்ஸுமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கண்டிப்பா நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாக்கா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் நெறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதையுமே மிஸ் பண்ணாம போவாங்க. சொல்லவே மறந்துட்டேன். ஒரு பெர்சனுக்கு தேவைப்படுற தண்ணி ஒரு நாளைக்கு ஃபுல்லா எவ்வளோ வேணுமோ, அத இவங்க ஃப்ரீயாவே வந்து குடுத்துருவாங்க. நீங்க தண்ணி எதுவுமே கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம்.